everyone, practice Mehendi with Jenல part 7ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது border or belt main designல letter O வச்சு தான் நம்ம எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். So as usual நம்ம first வந்து ஒரு thick line, ஒரு line plus arms கொடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஒரு லைன் கொடுத்துட்டு letter O வந்து நம்ம கண்டினியூவா ஃபில் பண்ணிட்டே வரணும். So போட்டு முடிச்சிட்டு நீங்க ஒன்னு விட்டு ஒன்னு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. So again main design complete பண்ணிட்டு ஒரு thick line ஒரு line plus arms கொடுத்துக்கோங்க. நீங்க இப்படி ஒன்னு விட்டு ஒன்னு நீங்க fill பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்கும்போதுமே அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது ரிஸ்ட்ல போடுற border or beltக்கு மட்டும் இல்ல, நீங்க வேற ஏதாவது ஒரு டிசைன் போட்டுட்டு இருக்கறப்போ அதுல வந்து உங்களுக்கு fill பண்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படினா கூட நீங்க இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நேத்து ஒரு 5 letters வச்சு மெயின் டிசைன் பார்த்தோம். சோ இன்னைக்கு 6th letter நம்ம லெட்டர் O வச்சு பார்த்திருக்கோம். So next நம்ம பார்க்க போறது letter L தான். So as usual thick line plus arms கொடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஒரு லைன் டிரா பண்ணிட்டு so L ஸ்ட்ரைட்டா ஒன்னு திருப்பி அப்படியே உல்டாவா ஒன்னு திருப்பி ஸ்ட்ரைட்டா ஒன்னு உல்டாவா ஒன்னு அதே மாதிரி நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த மெயின் டிசைன் நல்லா இருக்கும். நீங்க as usual நீங்க thick line plus arms கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். So 7th டிசைனா நம்ம லெட்டர் L வச்சு பார்த்துட்டோம். So 8th டிசைனா லெட்டர் C வச்சு பார்க்க போறோம். So அதுக்கு வந்து அதே மாதிரி as usual போட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஒரு வேவ் மாதிரி கர்வா அது ஒரு வேவ் மாதிரி நீங்க கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அந்த டிஸ்டன்சிங் இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாக நீங்கள் சீயை உல்டா பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே போட்டுட்டு அது கொஞ்சம் ஒய்டாக நீங்கள் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைனுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நான் வீடியோ எடுத்துகிட்டே போடுறதுனால அப்பப்போ கொஞ்சம் மிஸ்டப் ஆகுது. நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்தோடனே ப்ரைடல் கோன் ஹேண்டில் பண்ண வேண்டாம். ப்ராக்டிஸ் கோன் வச்சே நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் ப்ரைடல் கோனுக்கு போய்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த சிஏ ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படியே டாட் வச்சு ஒரு ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஒரு ஹாஃப் சி ட்ரா பண்ணி அதையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லெட்டர் எஸ் தான். ஸோ as usual திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டு எஸ்ஸை இந்த ஃபார்மேட்டில் போட்டுக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எஸ்ஸோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் ஒரு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எல்லா பார்டர் ஆர் பெல்ட்லையுமே நீங்கள் டாப் அண்ட் பாட்டமில் திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் எல்லா டைமுமே எனக்கு நெட் அவைலபிள் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரே டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெட்டே இல்லைனா கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 10th நம்ம பார்க்க போகிற லெட்டர் யூ தான். ஸோ இதுக்கு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி டிஸ்டன்சிங்கில் விட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுட்டு ரிமைனிங் ஏரியாவை ஃபில் பண்ணிக்கலாம். பை, டேக் கேர்.